விக்னேஸ்வரா போற்றி. ஓம் நவகரநர்களை போற்றி. மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி வித்யாகாரன் புதனின் ஆட்சி வீடு, காலபுருஷ சக்கரத்தின் 3ஆம் இடம். மிதுன ராசிக்கு இப்போ பார்த்தோம்னா நேரங்காலம் நல்லா இருக்குது. இந்த அக்டோபர் மாதத்தில் அக்டோபர் 1 இன்றைக்கி நாளை புரட்டாசி அமாவாசை, மகாலய அமாவாசை. கிரகணத்துக்கு வீடியோ போட்டிருக்கேன் நான், அதை பார்த்துக்கோங்க. அதோடய லிங்க் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். நாளை இரவு கிரகணம் 2/10/2024 புதன்கிழமை கிரகணம். சரி நேயர்களே, இப்போ கிரகணம் முடிஞ்சு அங்கிட்டு வருகிற நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட அக்டோபர் 4ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குங்க. சரியா, அருமையான நாட்களாக இருக்குது. ஒரு 10-15 நாட்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் ராசிக்கு 2 கூடியவன், தன குடும்ப வாக்குஸ்தானாபதி, வளர்பிறை சந்திரனாக ஒளிச்சந்திரனாக அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகிறாரு. ராசிக்கு 5, 6, 7, 8, 9 இந்த இடங்கள்லாம் வலுப்படுது. ராசிக்கு 10ஆம் இடத்துல ஒளிச்சந்திரனாகவும் 11ஆம் இடத்துல பூர்ணச்சந்திராவும் இருக்கிறாரு. இந்த ஐப்பசி பௌர்ணமி ராசிக்கு 11ஆம் இடத்துல நடக்கு. லாபஸ்தானத்திலையும் அதிர்ஷ்டஸ்தானத்திலையும் அருமையான அமைப்பு. சரி நேயர்களே, இதை வச்சுக்கிட்டு பலன்களை பார்த்தோம்னா, சந்திரன் 4ஆம் தேதியிலிருந்து ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து பயணத்தை தொடங்குறாரு. சுக்கிரன் கூட சேர்றாரு, அருமையான அமைப்பு. சுக்கிரன் சந்திரன் ராசிக்கு 2 கூடியவன், 5, 12 கூடியவன் கூட சேர்ந்து அருமையான அமைப்பு. குடும்பத்தில் அதிர்ஷ்டம் இருக்கும். உங்கள் பேச்சு இனிமையாக இருக்கும். உங்கள் பேச்சால் நிறைய காரியங்களை சாதிப்பீங்க. பேசி பழிக்கிறவர்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, பின்னணி குரல் கொடுக்குறவங்க, டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, பேச்சாளர்கள், பட்டிமன்ற நடுவர்கள், எங்களை போன்ற ஜோதிடர்கள், பேச்சை மையமாக படுத்தி காரியங்கள் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சுக்கிரன் சந்தோஷமாக இருக்கிறாரு, வலுப்படுறாரு. சந்திரன் கூட சேர்ந்து ரொம்ப சுகத்துவமாக வராரு. ராசிக்கு 10ஆம் இடம் சிறக்குது, 11ஆம் இடமும் சிறக்குது. 11ஆம் இடம் சிறக்கிறதுனால லாபம் இருக்கும். மூத்த சகோதரி விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு அக்கா இவங்க வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அக்காவால் ஒரு ஆதரவு இருக்கும். அக்காவுடைய உடல்நலம் நல்லாயிருக்கும். அக்கா சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் சுக்கிரன் விரைய சனாதிபதி தான். அவர் சந்திரன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்திலும் சுப செலவுகள் நிறையா இருக்கும். ஒரு பக்கம் வருமானமும் இருக்கும், செலவுகளும் இருக்கும். அடுத்து சந்திரன் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 6இல் சந்திரன் இருக்குது, அருமையான அமைப்பு தான். ஒளிச்சந்திரனாக குரு பார்வைக்கு வராரு, குருவை பார்க்குறாரு. இப்போ உங்கள் ராசிக்கு ஒளி 12ஆம் இடத்துல விரைய ஸ்தானத்தில் இருக்க குருவை வலுப்படுத்துறதுனால விரயம் குறையும். சரியா, விரயம் குறையும். அதுபோல் கணவன் மனைவி உறவில் ஒரு இணக்கம் இருக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். கூட்டு தொழில் பங்கு சந்தி சிறப்பாக இருக்கும். நண்பர் விஷயத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும். தொழில் மிக சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே, குறிப்பாக குட்கோல் வாங்கல் இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் பண்ணுறவங்க, வட்டி கடை வச்சுருக்கிறவங்க, நகைக்கடை வச்சுருக்கிறவங்க, ஏழை சீட்டு நடத்துகிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக ஹோட்டல்ஸ் நடத்துகிறவங்க, சிற்றுண்டி சாலை வச்சுருக்கிறவங்க, காய்கறி மார்க்கெட், ஃப்ரூட் அது என்ன சொல்கிறது, ஜூஸ் சென்டர் வச்சுருக்கிறவங்க, இப்படி நிறைய சொல்லலாம். குளிர்பான கடன்கள் வச்சுருக்கிறவங்க, இப்படி நிறைய பழங்கள் சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க, பழச்சாறு சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்கெல்லாம் நிறைய சொல்லலாம். இன்று ஒவ்வொரு விதமான வேலைகள்லாம் பிரித்து போட்டிருக்கு. அது மாதிரி வச்சுருக்கிறவங்க நல்லாயிருக்கும். ஐஸ் பார்லர் வச்சுருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஓகே நேர்களே, இப்போ அடுத்தடுத்து நல்ல பலன்கள் மிதுன ராசிக்கு அக்டோபர் மாதத்தில் ஆரம்பகட்ட நிலையிலே வருது. அடுத்து சந்திரன் 7ஆம் இடத்துக்கு போய் ராசியை பார்ப்பார், அருமையான அமைப்பு. சரியா, செவ்வாயை பார்ப்பார். ஒளிச்சந்திரன் செவ்வாயை பார்க்குறது, நீங்கள் ஒரு ஆள் கொஞ்சம் நார்மலாக ஆவீங்க, ஸ்டெபிளைஸ் ஆவீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற இப்போ இந்த கோபதாபங்கள்லாம் சரி கட்டப்படும். ஏன்னா செவ்வாய் ராசியிலேருந்து உஷ்ணப்படுத்திட்டு இருப்பார், கோபப்படுத்துவார், டென்ஷன் ஆக்குவார், பதட்டப்படுத்துவார். ஸோ பதட்டம் தணிஞ்சிருவீங்க. எப்போ பதட்டம் தணியுதோ அப்போ பாதி வெற்றின்னு அர்த்தம். பதறிய காரியம் செதறும்பாங்க. அதனால் பதட்டத்தை தணிஞ்சிட்டு வெற்றியை நோக்கி நீங்கள் போக ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு உந்துதல் இருக்கும். சகோதர வழியில் ஒரு ஏற்றம் இருக்கும். சகோதர காரகன் செவ்வாயை சந்திரன் பார்க்குறது சந்திரமங்கல யோகம் பரிபூர்ணமாக இருக்கும். 6ஆம் இடம் வளர்க்கும். உத்தியோகத்து போகிறவங்களும் நல்லாயிருக்கும். பர்டிகுலராக உத்தியோகத்துக்கு போகிற ஆண்கள் நல்லா இருப்பாங்க. மிதுனம் ஒரு ஆண் ராசி அல்லவா, அங்கே ஒரு ஆண் கிரகம் செவ்வாயை சந்திரன் பார்க்கறதுனால மிதுன ராசியில் உத்தியோகத்து போகிற ஆண்கள் நல்லா இருப்பாங்க. குறிப்பாக யூனிஃபார்ம் சர்வீசஸ், செக்யூரிட்டி கார்டு, டாக்டர் வேலை பார்க்குறவங்க, அறுவை சிகிச்சையில் இருக்கிறவங்க, இப்படி காவல் பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படும். உயர் அட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும். அரசாங்க உயர் பதவியில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சந்திரன் 8ஆம் இடத்துக்கு போவார். 8ஆம் இடத்துக்கு போனாலுமே சந்திராஷ்டிரம் அந்த அளவுக்கு பெருசாக சொல்ல முடியாது. ஏன்னா குரு பார்வை 8ஆம் இடத்துக்கு விழுகிறதுனால சந்திராஷ்டிரம் நாட்கள் மத்தியம பலனை கொடுக்கும். அதனால் இந்த வருடம் முழுக்கவே வருகிற மே 15 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னா 8ல் சந்திரன் மறைஞ்சாலுமே குரு பார்வை 8ஆம் இடத்துக்கு இருக்குது. ஓகே, அது ஒரு பக்கம் இருந்தாலுமே சந்திராஷ்டிரம நாட்கள் அன்றைக்கி நார்மலாக இருங்க, புதுசாக எதையும் செய்ய வேண்டாம். ஆனால் யோகமான நாட்களாகவே பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டு வெளிமாநில தொடர்பு நல்லபடியாக இருக்கும். வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட வியாபாரம் நல்லாயிருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி, அதுபோல் வெளிநாட்டில் டிரான்ஸ்போர்ட் டிராவல் சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்லபடியாக இருக்கும். இருக்கும் இடம் விட்டு நகண்டு போகிறது, எதிர்பாராத பணம் வருது, திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். குறிப்பாக இன்சூரன்ஸ் பணம் வருது, நிலுவை பணம் வருது,
லாட்டரி சீட்டு அடிக்கிறது, இப்படி நிறைய சொல்லலாம். ஆனால் 8ஆம் இடம் வந்து லாட்டரி சீட்டு சொல்ல முடியாது. ஆனால் 2ஆம் இடம் சுபத்துவம் ஆகிறதுனால 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால அதிர்ஷ்டம் இருக்கும். சரியா? ஒரு மனிதனுக்கு லாட்டரி சீட்டு அப்படின்னாலே ஜனன ஜாதகத்தில் 2, 5, 9, 11 வளர்க்கணும். இப்போ உங்களுக்கு அதில் வந்து ஒரு சுமாரான யோகம் தான் இருக்குது. பெருசாக பரிசு அடிக்கிறது வாய்ப்பில்லை. இருந்தாலும் முதலுக்கு மோசம் இல்லைன்னு சொல்லலாம். ஓகே, அந்த அமைப்பும் இருக்குது. வர வேண்டிய பணம் வாரா கடனெல்லாம் வசூலாகும். 8ஆம் இடம் சுபத்துவம் வரதுனால 8ஆம் இடத்துல சந்திரன் உட்காந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பேச்சில் ஒரு நயம் இருக்கும், குடும்பத்தில் ஒரு புதுலம் சந்தோஷம் இருக்கும். அடுத்து 9ஆம் இடத்துக்கு போய் சனி பகவான் சுபத்தைப்படுத்துவார். அருமையான அமைப்பு, ஒளிச்சந்திரனாக. எல்லாமே ஒளி தான். அந்த ஒளி இருக்கிற நேரத்தில் கிரகங்களை சந்திரன் சம்மந்தப்படுத்துறது நல்ல விதமாக பார்க்கப்படும். சனி பகவானை சுபத்துப்படுத்தினால தாப்பன் வழியில் ஒரு ஏற்றம் இருக்கும். தாப்பன் வழி சொத்துக்கள்லாம் கிடைக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இளைய சகோதரி வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சனி பகவான் ராசிக்கு 8, 9 குடையவன். அதனால் தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நாள்பட்ட வியாதி, அந்த கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறவங்க, மருந்து எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அக்டோபர் மாதம் வருகின்ற நாட்கள் முன்பாதி மிகச்சிறப்பாக இருக்கிறது, பின்பாதியும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 10ஆம் இடத்துல ராகு கூட சேருவார், புதன் பார்வையில் இருப்பார். அருமையான அமைப்பு. ஏன்னா புதன் வந்து உங்கள் ராசி 13ஆம் தேதி பயிற்சி ஏறுவார். இருந்த போதிலும் சந்திரன் அந்த இடத்துல வந்து ஒரு கிரக நிலையில் தான் இருப்பார். 10ஆம் இடத்துல கிரக நிலையில் 2 கூட இருக்கிறதுனால தொழில் பண்ணுறவங்க அந்நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? தொழில் பண்ணுறவங்க அந்நேரம் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி நல்லா தாங்க இருக்குது. சரி சார், மற்ற பலன்கள் என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்று வந்து அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். புது பலன்கள் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன், மைண்டில் வச்சுக்குருவாங்க. அடுத்து பயிற்சிகள்லாம் இருக்குது. அடுத்து உங்கள் ராசிநாதன் வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. ராஜயோகாதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. சூரியன் வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துல நல்ல நிலைமைக்கு போகிறாரு. நீசமடைஞ்சு மறைமுக நீசபங்கம் அடைவார். ஸோ சந்திரன், சுக்கிரன், புதன், சூரியன் இந்த கிரகங்கள்லாம் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகுது. செவ்வாய் ஆகாத கிரகம். அவர் அக்டோபர் 20ஆம் தேதி நீச நிலைக்கு வருவார். ராசிக்கு 2ஆம் இடத்துல. 2ஆம் இடத்துக்கு வந்தாலுமே நீசம் அடைகிறது ஒரு வகைக்கு நல்லதான். செவ்வாய் நேர்வழு பெறாமல் இருக்கிறது மிதுன ராசிக்கு எப்போயுமே ஒரு நல்ல ஒரு விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த அக்டோபர் மாதம் வந்து கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தான் செய்யும். சரியா? கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா கூடுதலாக உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் சில குழப்பங்கள் இருக்கும். சில பிரச்சனைகள் மீது கவனம் செலுத்துவது ரொம்ப அவசியம். எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோங்க. பண வாய்ப்பு நல்லா இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு ஃபினான்ஸ் பொசிஷன் வந்து நல்லா இருக்கும். மறைமுக பணம் வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. நல்லா சம்பாத்தியம் பண்ணுவீங்க. இருந்த போதிலும் உங்களுக்கு வந்து பணம் வந்து சிறப்பாக இருக்கும். இந்த அக்டோபர் மாதம் வந்து பணம் வரத்து வந்து கையை பிடிக்காது. சரியா? செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலுமே வரவுகள் ஒரு பக்கம் நல்லா இருந்துகிட்டு தான் இருக்கும். நீண்ட பயணங்கள் இருக்கும். எங்கேனாச்சும் தூரத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் உடல் சோர்வு கொஞ்சம் இருக்கும். அதுபோக உங்களுக்கு வந்து வேலையில் கொஞ்சம் சேலஞ்ச் இருக்கும். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சேலஞ்ச் இருக்கும். கடினமான சவால்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக பார்க்கப்படுகிறது அக்டோபர் மாதம். வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட டீலிங்கில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? வெளிநாட்டிலேருந்து நல்ல லாபம் இருக்கும். மாணவர்கள் கல்வி செல்வம் மிகச்சிறப்பாக இருக்குது. நல்லா படிப்பீங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. அருமையாக இருக்குது. சரியா? அதுபோக வந்து காதல் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. காதல் பண்ணும் இளஞ்சோடிகளுக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. காதல் தித்திக்கும், இனிக்கும், சுவைக்கும். அதுமாதிரி கணவன் மனைவி உறவும் நல்லாயிருக்கும். அந்த உறவில் ஒரு தீவிரம் இருக்கும். ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதேமாதிரி தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. சரியா? தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். ஏன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகிறாரு. குரு பார்வை இருந்தாலுமே சுக்கிரனும் குருவும் 6ஆம் இடம் சுபகிரகங்கள் 2மே 6ஆம் இடத்துல இருக்கிறனால தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். குறிப்பாக ரத்த சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறவங்க, டயபெட்டிக் பேஷண்ட், பிளட் ப்ரெஷராக இருக்கிறவங்களாம் கொஞ்சம் டயத்துக்கு மருந்து எடுத்துக்கோங்க அடுத்து வருகின்ற நாட்களில். குறிப்பாக அக்டோபர் 13ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போன பின்னாடி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 12ஆம் இடத்துல குருவை பார்ப்பார். குருவை பார்க்கறது ஒரு வகைக்கு நல்லா இருந்தாலுமே 6ஆம் இடத்து ஆதிபதி விஷயத்தை அவர் வந்து கிரியேட் பண்ணுவார். 6ஆம் இடத்துல வந்து கடன் நோய் எதிரி தான். அதில் வந்து எதிரி ஒன்றும் பிரச்சனை இருக்காது. தேக ஆரோக்கியத்தை சுக்கிரன் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவார். சரியா? தேக ஆரோக்கிய பிரச்சனை வரும். நான் சொன்ன விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். சுக்கிரன் ஒரு நீர்க்கரகம் அல்லவா? விருச்சிகமும் வந்து ஒரு நீராசி. அதனால் நீர் சம்மந்தப்பட்ட வியாதிகள் இருக்கும். நீரிழிவு நோய், ஜலதோஷம் பிடிக்கிறது, காய்ச்சல் வர்றது, லூஸ் மோஷன் போகிறது, இப்படி இருக்கும். சில பேருக்கு வந்து யூரின் அதிகமாக போயிட்டுருக்கும். அதான் நீரிழிவுங்கிறோம், டயபெட்டிக். அது மாதிரி கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி ஆள் தன்னம்பிக்கையாக இருப்பீங்க. தன்னம்பிக்கைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தன்னம்பிக்கை வந்து நல்லாயிருக்கும். சரியா? அதனால் நீங்கள் வந்து ஆள் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் ஃபேஸ் பண்ணுவீங்க. தைரியமாக இருப்பீங்க. எந்த சேலஞ்சு இருந்தாலுமே அதை வந்து கவுண்டர் பண்ணுவீங்க. சேலஞ்சு இருந்தாலுமே சவாலிலிருந்து எதிர்கொண்டு அதிலிருந்து வெற்றி அடைந்து வெளியே வருவீங்க. அதெல்லாம் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா நேயர்களே?
எல்லாமே நல்ல விதமாக தான் இருக்குது. சில விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் நான், தொடர்ந்து பாருங்கள். இதுபோக கிரக பயிற்சிகள், கிரக சஞ்சாரங்கள், அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். ஆதிபதி விசேஷங்களும் காரகத்தங்களும் மாறுபடும். ராசிநாதன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. மற்ற கிரகங்கள் ஒரு பக்கம் பலன்களை கொடுத்தாலுமே ராசிநாதன் புதன் வந்து 4ஆம் இடத்துல அவர் வந்து உச்சம் பெற்று இருக்கிறாரு. கேது கூட இணைஞ்சு இருக்கிறாரு. சரியா, கேது சூரியன் கூட இணைஞ்சு குரு பார்வையில் இருக்கிறாரு. விஷ்ணுவுடைய சகஸ்ரநாமத்தை சொல்லுங்கள். சரியா, தினமும் விஷ்ணுவுடைய சகஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணுங்கள். புதன்கிழமை புதன் வரையில் பெருமாளை கும்பிடுங்க. ஏன்னா கேது சவாசம் ராசிநாதனுக்கு இருக்கிறதுனால புதன்கிழமை புதன் வரை இரவு 8 to 9 பெருமாள் வீடுக்கு போங்க. இல்லைன்னா வீட்டில் உட்காந்து பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள். ஓ நமோ நாராயணா நமக அப்படின்னு ஒரு 18 தடவை 21 தடவை வீட்டில் ஜபம் பண்ணுங்க. நல்லபடியாக இருக்கும். ஏழை மாணவர்களுக்கு உதவுங்க. படிக்கிற மாணவர்களுக்கு எதனாச்சும் உதவி பண்ணுங்க. நோட்டு புஸ்தகம் பென்சில் பேனா வாங்கி கொடுங்க. வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க யூனிஃபார்ம் ட்ரெஸ் சீருடை வாங்கி கொடுங்க. மகாலயபட்ச அமாவாசை அன்னைக்கு, அதாவது நாளை அக்டோபர் 2ஆம் தேதி வஸ்திரதாபம் பண்ணுங்கள், வஸ்திரதானம் பண்ணுங்கள். இல்லாதவர்களுக்கு எதனாச்சும் துணிமணி வாங்கி கொடுங்க. காக்காவுக்கு சாப்பாடு வைங்க. அதுபோக வந்து பறவைகளுக்கு தண்ணீரும் வைக்கலாம். சரியா, அதுபோக செடி கொடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுங்க. இப்படி சில காரியங்கள் அமாவாசை அன்னைக்கு செய்யலாம். பசுவிற்கு வந்து ஆகாரம் கொடுங்க, தீனி கொடுங்க. பசுவுக்கு வந்து குறிப்பாக அகத்திக்கீரை கொடுக்கலாம். இந்த சில காரியங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிதிர்தோஷம் வழங்கும். அதுபோக மிதுன ராசிக்கு நான் அந்த வீடியோ போடலை. வரிஷ்ட யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. அது மற்ற ராசிக்கெல்லாம் போட்டேன். மிதுன ராசிக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை, அதை நான் போடுறேன். அதன்படி 3 யோகம் இருக்குது. வரிஷ்ட யோகம், அதம யோகம், சமயோகம். இதில் அதம யோகம் சமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அவர்களாம் அமாவாசை தோறும் வழிபாடு பண்ணால் நல்லதான். பொதுவாக அமாவாசை அன்று சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லதான். அந்த தாய் தாப்பன் இழந்தவர்கள் திதி கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கும். அந்த சிரார்த்தம்லாம் ஒரு பக்கம் செஞ்சாலுமே பொதுவாக யாராக இருந்தாலுமே, ஆண் பெண் யாராக இருந்தாலுமே அமாவாசை அன்று சிவன் கோயிலுக்கு போகிறது கூடுதல் சிறப்பு. கிரக தோஷங்கள்லாம் உங்களுக்கு சரியாயிரும். ஏன்னா ஒளிக்கிரகங்கள் ரெண்டுமே ஒன்றை ஒன்று சந்திக்கிறனால தான் அமாவாசை. அது மகாலயபட்ச அமாவாசைங்கிறது முக்கியமான அமாவாசை. வருஷத்தில் வர 3 அமாவாசையில் முக்கியமான அமாவாசை தை, ஆடி, புரட்டாசி. இதில் புரட்டாசி அமாவாசை தான் முக்கியமானது. வாய்ப்பு இருந்தால் கோயிலுக்கு போங்க. வாய்ப்பை உருவாக்கிக்கோங்க. கோயிலுக்கு போகிறதுக்கு ஒன்றும் யாருக்கிட்ட பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நாளை வந்து அக்டோபர் 2ஆம் தேதி ஜென்ரல் ஹாலிடே, நேஷனல் ஹாலிடே தான். போகலாம், நமக்கு டைம் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கோ சிவன் கோயிலுக்கோ போகலாம். சரியா நேர்களே, தூரமாக தான் போகணும் அவசியம் கிடையாது. அருகில் உள்ள கோயிலுக்கு போகலாம். இறைவனை கும்பிட்டு வாங்க, விளக்கு போட்டு வாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். நான் இந்த வீடியோ தலைப்பில் வந்து கோடிகள் வருகின்ற லாபம் அப்படி தான் போடுவேன். கோடிகள் வருகின்ற அமைப்பு தான் போடுவேன். ஏன்னா இப்போ அடுத்தடுத்து நடக்கிற சந்திரன் அமைப்பு வந்து சந்திரன், சுக்கிரன், குரு இந்த அமைப்புக்கு வர்றதுனால உங்களுக்கு வந்து லாபம் நல்லாயிருக்கும். அது 1000மாவோ லட்சமாவோ கோடிகளாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராசிக்கு 2 கூடியவன் தனகாரகன் வருமான ஸ்தானாதிபதி நல்ல நிலைமைக்கு போகிறதுனால வருமானம் சிறப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் அரசு சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா மாத வருமானமும் கூடுதலாக சில நன்மைகளும் கிடைக்கும். தனியார் துறையில் போகிறவங்களுக்கு மாத சம்பளம் மட்டும்தான். வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். சரியா, அவங்க வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கூடுதலாக இருக்குது வருகின்ற காலத்தில். அதெல்லாம் மென்ஷன் பண்ணி தான் நான் வந்து இந்த நம்ம போடுற வீடியோ தலைப்பை தம்மையில் போடுவேன் நான். சரியா, எல்லாருக்கும் கோடிகள் கிடைக்குமா சார்னா கிடைக்காது. பட் மிதுன ராசியில் கிடைக்கும். சில பேருக்கு கிடைக்க தான் செய்யுது. இன்றைக்கி கோடீஸ்வரங்களில் மிதுன ராசியில் நிறைய இருக்காங்க. சரியா, ஆயிரக்கணக்கில் இருக்காங்க கோடீஸ்வரங்கள்லாம். ஆனால் வெளி உலகத்துக்கு தெரியாது. அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க. நம்ம போடுற வீடியோவும் பார்ப்பாங்க, யூடியூப்பையும் பார்ப்பாங்க, பர்சனலும் பார்ப்பாங்க. ஆனால் வெளி உலகத்துக்கு காட்டிக்க மாட்டாங்க. சரியா நேர்களே, அதனால் தனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை யாரும் மறக்க முடியாது. பட் யாரோ ஒருத்தர் கிடச்சிட்டு தான் இருக்குது. 100ல் ஒரு 40 பேருக்கு கோடீஸ்வரன் இருக்க தான் செய்கிறாங்க மிதுன ராசியில். சரியா நேர்களே, லட்சாதிபதியும் இருக்கிறாங்க. இன்றைக்கி மிடில் கிளாஸில் இருக்க எல்லாருமே லட்சாதிபதி தான். சரியா, இன்றைக்கி பணத்தோட மதிப்பு ரொம்ப தாழ்ந்து போச்சு. அதனால் ஒரு சொந்த வீடு இருந்தாலே ஒரு கோடி. இன்றைக்கி சென்னையில் வந்து ஒரு சொந்த வீடு இருக்குது சார், எனக்கு டீனரில் ஒரு சொந்த வீடு இருக்குது அப்படின்னாலே ஒரு கோடிக்கணக்கில் அது இன்றைக்கி போகும். இடம் வீடு சேர்த்தாலே கோடிக்கணக்கில் போகும். ஸோ அவர் வந்து கோடீஸ்வரன் தான். ஸோ பணத்தோட மதிப்பு குறைஞ்சு போனதுனால இன்று வந்து லட்சங்களும் கோடிகளும் சர்வசாதாரணம் ஆகிவிட்டது. ஸோ அந்த கோடீஸ்வர யோகம், கோடிகள் அப்படின்னு சொல்கிற வார்த்தை வந்து சாதாரண வார்த்தை தான். ஆனால் சாமானியப்பட்ட மக்களுக்கு, சாமானியப்பட்டவனுக்கு வந்து அது வந்து பெரிய வார்த்தையாக இருக்கும். கஷ்டப்படுறவங்களுக்கு, அன்றாடம் கஷ்டப்படுறவங்களுக்கு கோடினா ரொம்ப சங்கடம் பெருசாக தெரியும். அவங்கள திருப்திப்படுறதுக்காக நான் சில வீடியோவில் போடுறேன். சரியா,
சாதாரணப்பட்டவங்களுக்கு ஆயிரக்கணக்கில் கிடைக்கும். தொழில் மூலியமாகவோ வியாபாரம் மூலியமாகவோ ஆயிரக்கணக்கில் கிடைக்கும். இந்த அக்டோபர் 4ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 15 வரைக்கும். ஓகே நேயர்களே, அடுத்தடுத்து போடுறேன். வழிபாடு பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மிதுனராசி நேயர்களுக்கு, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திர நேயர்களுக்கு நல்லதொரு அமைப்பை கொடுப்பாரு, நல்லதொரு வளத்தை கொடுப்பாரு, நன்மையை கொடுப்பாரு. அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.